டிஎம்கேல அரவிந்த் ரமேஷ்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என் மாலை கடையை வந்து அவரோட லைவ் போயிட்டு இருக்குன்னு கூட அந்த தற்கூரிக்கு தெரியல. தற்கூரிக்கு தெரியணும்ல, உங்களோட லைவ் போயிட்டு இருக்கு, ஒரு டிவிக்கு பெண்ணை சேர்ந்து மிரட்டுறமே அப்படிங்கறது அந்த தற்கூரிக்கு தெரியல. உங்க கடையை எப்படி சொடக்கு போட்டு சொல்றாருங்க. உங்க கடையை நாம ஒரு 10 நிமிஷத்துல எடுப்பேன். அதே எக்கச்சக்கமா இருக்குப்பா. ஜனம் கூட்டம்னா அந்த மாதிரி கூட்டம். தளபதியை தவிர அச்சுக்க ஆளு கிடையாதுப்பா. இதுதான் கூட்டம். மாசா இருக்குது. எங்க பாரு காசு குடுக்குறாங்க. இப்பெல்லாம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குடுக்குறாங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்க 10,000 கொடுத்தாலும் சரி, விஜயோட மனசு மாதிரி யாரும் வாங்க முடியாது. அவருக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு எல்லாம் கால் தூசு சமான மாதிரி வாங்க முடியாதுடா. நீங்க எல்லாம் எச்ச பசங்களா. முத அப்படியே காசு சம்பாரிச்சு சுருட்டி துண்ற நாய்ங்கடா நீங்களா. விஜய் எல்லாரையும் நல்லா பாப்பாரு. இந்த டிவி இந்த சாட்டை முருகன் அவங்க அண்ணன் யாரு, அவங்க அண்ணன் சீமா எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி துணியை காண தொண்டை காணிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போகணும். இங்க இருக்கவே கூடாது. அந்த ஜூலி நாய் பத்தியா, அவ தூக்குனா நாய் கூட மோராது. நாய் கூட மோராது. அவ தூக்குனா நாய் கூட மோராது. அவளை வந்து அவ துணியா தூக்குனா நாய் கூட மோராது. அவ மூஞ்சம் அவள ஒரு ஆளுன்னு பதிலுக்கு பேசாதீங்கப்பா. டிவிக்கு ஆளலாம். அவளை செருப்பால அடிக்கணும்பா. 4ஆம் தேதி எல்லாருக்கும் ஜெயிச்சுட்டாருன்னு அண்ணன் சொல்லக்கூட சுவீட்டு வரக்குள்ள அவளுக்கு பெரிய கட்டப்படம் எடுத்து உள்ள ஒண்ணுப்பா ஜூலிக்கு. இப்போ எடப்பாடிக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் இருந்தாரு. அதை அடுத்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்ப நாட்டை காப்பாத்த யாருமே இல்ல. எடப்பாடியில ஒரு திருட்டு பையன். அவனால நம்பி நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். இப்போ எங்களுக்காக தளபதி இறங்கிட்டாரு. அவரை நம்பிட்டு நாங்க மக்கள் ஃபுல்லா நம்பிட்டோம். நீங்க 10,000 கொடுத்தாலும் சரி, 15,000 கொடுத்தாலும் சரி, ஒன்னா நக்க முடியாது. ஆனா விஜய் தான் வருவாரு. அப்புறம் இந்த ஸ்டாலினுக்கு சொல்ற என்னன்னா, நீ உள்ள இருந்தீங்கன்னா ஊழல் பண்ண பணத்துல எல்லாருக்குமே நிறைய பணம் கொடுத்தா உனக்கு திருப்பி ஓட்டு விழுந்துடும் நீ நினைக்காத. 27 கட்சி சேர்ந்தாலும் சரி, ஒரு விஜய நீ பார்க்க முடியாதுடா. பயந்து போய் இப்ப நீ உள்ள உட்காந்துக்கிற. 27 கட்சியை நீ சேர்த்து வச்சுக்கிற. ஒரு தளபதியை உன்னால விலை கொடுத்து வாங்க முடியாதுடா. அது வந்து 23ஆம் தேதி ஓட்டு போட்டுட்டு 4ஆம் தேதி பாத்துக்கோங்கடா. 4ஆம் தேதி பாத்துங்க. எது ஓட்டா மாறுது எது இல்லைன்னு சொல்லு. 2005 மாசம் 2026 5ஆம் மாசம் 4ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓட்டு ஜெயிச்சாச்சு. அப்போ எங்க தம்பிக்கு 6ஆம் தேதி விழா நடத்துவாங்கல்ல, அப்பெல்லாம் இவனுக்கு செருப்பு கட்டி மாலை போடணும். 99% வாய்ப்பு இருக்கு. எல்லா கூட்டத்தை பாருங்க. காலையில வந்தாரு ஒரு ஜனமே இல்ல. ஜஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள் போற மாதிரி போயிட்டாரு. தளபதிக்கு கூட்டம். ஐயோ, என்னால நம்ம பொம்மை மாதிரி இருக்காரு பாக்க. ஐயோ, என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கு ஷிவரிங்கா இருக்கு. பாத்தீங்களா இல்லையா ஜனத்தை காலையில என்னோட முதல் ஓட்டே அவருக்கு தான். கண்டிப்பா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதே அவருக்காக தான். நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே ஜென்சி ஆல்பா எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பா விஜய் தான். ஜெயிப்பாரு. தனி கூட்டணி நம்ம தனியா நின்று எல்லாத்துக்கும் ஜெயிப்பாரு. பரமூர், திருச்சி, சைதாப்பேட்டை எல்லா இடத்துலயுமே அவர் தான். விஜய் மட்டும்தான். டிவிக்கே மட்டும்தான். 2026 டிவிக்கே மட்டும்தான். அவர் இப்ப இது வந்து நாங்க சொல்ல முடியாது. எங்க தளபதி தான் எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து எங்களெல்லாம் அரசியல்ல பூர வச்சிருக்கிறாரு. நெஞ்சு பிஞ்சுக்குல எங்களுக்கு தைரியம் கொடுத்துறாரு. அதனாச்சா நாங்க இதை சொல்ல முடியாது. எங்க தளபதி என்ன பேசி முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து எதுக்கு போறாரோ அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். இப்ப இருக்கு என்னன்னா, இதுல வந்து இவ்வளவு கூட்டம், கடைசி நேரத்துல கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இதுல என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு? கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்றாங்க. எது இந்த கூட்டம்? நான் சொல்லிட்டு போன இந்த கூட்டம் ஓட்டா மாறாதான். 100% வாய்ப்பு இருக்கு. கவலையே படாதீங்க. நம்ம தான் கூட்டணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருந்தும் டிவி சேனல் ஜெயிக்க முடியுமா? என்னன்னா கூட்டணி? அது ஒரு கூட்டணின்ட்டு மொத்த பேருக்கிட்டயும் கூட்டணி வச்சுன்னுறான். எந்த எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுன்னு இல்லாம இருக்கான்? எல்லாரும் ஏதாவது கேட்டு போறேன்னா, எலெக்ஷன்ல வச்சோமா, எலெக்ஷன்ல மட்டுமா கூட்டணி வச்சுன்னுறான்? எல்லாத்துலயும் கூட்டணி வச்சுன்னுறான். எல்லாத்துலயும் கூட்டணி வச்சுருக்கான். எலெக்ஷன் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுலயும் கூட்டணி வச்சுன்னுறான். எங்கால அப்படியா? சிங்கம் மாதிரி வந்துட்டு உள்ள போய் கம்பீரமா உட்காந்துக்கிறாரு. ஐயோ, அந்த வெயிலுக்கும் அதுக்கும் தங்க சில மாதிரி ஜொலிக்கிறாரு. காரி கிட்ட இருந்து வீடியோ எடுத்த. இன்னும் 10 லண்டுக்கு உள்ள வர. எந்த ஒழிப்பும் வேணாம் எனக்கு. அவர் சிஎம் ஆனா போதும்.
நம்ம நாடு நல்லா இருந்தா போதும். உங்களோட தொகுதி எந்த தொகுதி? நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதி. அங்க இருந்து தான் கிளம்புனாரு. நாங்க கொட்டிவாக்கம் பக்கத்து ஏரியா தான் இருந்தாலும் அங்க இருந்து பார்க்க முடியல, இங்க வந்துட்டேன். உங்க ஊர் தொகுதியில என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்க ஊர் தொகுதியில மாற்று நிறையவே இருக்கு. இதுதான் மாத்தணும் அதுதான் மாத்தணும்னு இல்ல, அவரு வந்தா போதும். கண்கலங்காம நான் பாத்துக்கிறேன். என் மாமா அவரு. ஆனா 100% அவர் ஜெயிப்பாருண்ணா. அது எங்களோட நம்பிக்கை, எங்களோட தன்னம்பிக்கை. அவர் ஜெயிப்பாரு. ஜெயிச்சு வந்து அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார போறாரு. இது வந்து எங்க மக்கள் ஆதரவு அவர் கூடயே இருக்குது. ஓட்டா மாறும் ஆனா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தானா. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆக்டரை பாக்குற ஒரு கூட்டம் அப்படின்னாங்க. அத்த பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கூட்டம் ஓட்டா மாறதுன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, விஜய் வந்து ஒரு 5% வாங்குவாரு, ஒரு 10% வாங்குவாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, விஜய் வந்து ஒரு கிங் மேக்கரா வந்து உட்காராரு, ஓட்டு பிரிப்பாரு. நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மேல ஏறி வர வரைக்கும் நீங்க அவ்வளவு மேல இருந்து நீங்க எவ்வளவு சொல்லிட்டீங்க. இப்ப இதுவரையே சொல்லிட்டீங்க, அவர் ஜெயிச்சிருன்னு சொல்றீங்க. அதான், ஏன்னா அதான் உண்மை, அதான் கல நிலவரம். இப்போ நாங்க ஜெயிக்கிறோம்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது நீங்களே அந்த ஒரு உங்களோட வாயிலே வருது, அவர் 10% எடுப்பாரு, 20% எடுப்பாரு, ஓட்டை பிரிப்பாரு. ஓட்டை பிரிக்கிற அளவுக்கு உங்களோட வாயில வருதுன்னா அப்ப நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு எப்படி நாங்க வந்து சொல்லக்கூடாதுன்றீங்க? அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஏன்னா மக்கள் ஆதரவு எல்லாருக்கிட்டும் அவர்கிட்ட இருக்குது. ஆனா அது வந்து அவர் என்ன பண்ணாலும் மக்களுக்காக நல்லது மட்டும்தான் செய்வார். அப்படி ஒரு முதல் கையெழுத்து போட்டாருன்னா யோசி கரெக்டா அவரு எது நல்லது தோணும் அதான் பண்ணுவார். மற்றபடி எந்த ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க மாட்டார். அவர் அரசியலுக்கு வந்ததே வந்து கரெக்டான டிசிஷன் தான். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வருவேன்ட்டு. என்னோட தொண்டர்கள் என்ன ஒரு காலகட்டத்துல கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதோட காலகட்டம் தான் இது. இனி வந்து மக்களுக்கான ஆட்சி தொடரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 70 வருஷம் ஆண்ட திமுகவும் வேணாம், மதவாத அரசியல் பண்ற பாஜகவும் வேணாம், அந்த பாஜகவோட கூட்டணி இருக்கிற அதிமுகவும் வேணாம். ஒன்லி டிவிகே மட்டும் போதும். நோ டிஎம்கே, ஒன்லி டிவிகே. சில பேர் 8% ஓட்டு போகுதுன்னு வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்கிற 2-3 பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வரட்டும், பேசவே முடியாது அவங்களால. அதை கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவோம். கொள்கை தெரியாதுன்னு கூட்டம்னு சொல்லிட்டு சும்மா ஓட்டு உடைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிற சில அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக சீக்கிரமா 23ஆம் தேதி மக்கள் பதில் கொடுப்பாங்க. அதுக்கான கண்டிப்பா பார்ப்போம். ஜெயிக்கிறதுக்கு பாருங்க, மக்கள் வெள்ளம் போல திரண்டு வராங்க. எங்க பார்த்தாலுமே மக்கள் வெள்ளத்துல மிதக்குறாங்க. சென்னையே டிராபிக்ல இருக்கு. எல்லா ஊர்லயும் வரவேற்பு தாங்க. மத்த மாற்று கட்சியினர் நிறைய பேர் போறாங்க, ஆனா அந்த அளவுக்கு வரவேற்பு இல்ல. ஆனா எங்க தளபதிக்கு எங்க போனாலும் மாஸ் தான் தளபதி எப்போதுமே. ஓட்டு போடாம எப்படிங்க இவ்வளவு கூட்டம் வரும்? சும்மா ஒரு ஸ்டாரை பாக்குறதுக்கு வருவாங்களா? அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க. அதுக்காகவாது கண்டிப்பா எல்லாரும் இது மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஓட்டு போலிங் ஆகும்போது தெரியும் பாருங்க, எத்தனை பூத்துல எவ்வளவு ஓட்டு போல் ஆகுதுன்னு தெரியும். அவ்வளவுதான், பூத்து 2ஆ உடையும். அங்கேயே பூத்து தரமாட்டமாக்கப்படும். அப்படி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சோ இல்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கக்கூடிய தருணத்துல பூத்து அங்கிருந்து 2ஆ உடைக்கப்படும். கட்சி அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பா இந்த கோரிக்கை நாங்க வைப்போம். நல்லா விழிப்புணர்வோட இருப்போம். கண்டிப்பா தளபதிக்கு விடுற ஓட்டெல்லாம் தளபதிக்கு மட்டும்தான் விழணும், வேற யாருக்கும் விழாது சார். அந்த தற்கூரிங்க அப்படிதான் சார் பண்ணுவாங்க. வயசானவங்கள்ட்ட போய் என்ன சார் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஏதாவது ஒரு பட்டன் அமுக்குன்னா அமுக்கிட்டு விடுங்க. தபால் ஓட்டு அப்படி வாங்குறாங்க. அப்படி எதுக்குங்க வாக்கு வாங்கி ஜெயிக்கணும்? முடிஞ்சா மோதி பாருங்க, முடிஞ்சா மோதுங்க, மோதி ஜெயிச்சு பாருங்க. சென்னை அப்படியே தலைகீழ புரட்டி போட்டு வச்சிருக்காரு எங்க தளபதி. இங்க தெய்வங்க, அவரு தெய்வங்க. அவரை பாக்குறதுக்கு நாங்க வந்திருக்கோங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களே அவ்வளவு கூட்டத்துல காலைல 8 மணில அந்த பொண்ணு எல்லாம் பாருங்க, 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் இங்க. அவ்வளவு கூட்டம். எங்க அண்ணங்க அவரு, எங்க அண்ணன். முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். 2வது ஆம்ஸ்டாங் மனைவி, அவங்க வந்து வேற மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அண்ணன் எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது 2வது. 3வது ஜெயலலிதா அம்மா, அவங்களோட கொடநாடு வழக்கு, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். முதல் கையெழுத்து அதுக்குதான். முதல் கையெழுத்து கூட ஜெயலலிதா அம்மாவுக்காக மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாங்க. கரூர் விஷயம் ஆக்ஷன் எடுப்பாங்களா? கரூருக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதுக்குதான் கண்டிப்பா எடுப்போம். யாரு அதுக்கு காரணமா இருக்காங்களோ ஏற்கனவே உள்ள போயிட்டு வந்திருக்காங்க, மறுபடியும் போவாங்க உள்ள. இப்போ இன்னைக்கும் மாட்டிட்டாரு தளபதி.
அவர் மாட்டிட்டாரு இன்னைக்கும். அவருக்கே தெரியல இங்க இல்லைனாலும் தெய்வம் நம்மளுக்கு செக் வைக்குங்கிறத அவர் தெரியல. மனிதர்களால ஆக்கப்பட்டது இல்ல தளபதி. எங்க தளபதி தெய்வத்தால வந்திருக்காரு. ஜெயிப்பாரு கண்டிப்பா எங்க தளபதி. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. பாத்தீங்களா? எப்படிக்கா இருக்கும்? பயங்கரமா இருக்கும். திருவிழாங்க, திருவிழா திருவிழா எங்களுக்கு அதாங்க திருவிழா. தளபதி எல்லா நாளும் வீக்கெண்ட் தான். தளபதி ஜெயிப்பாரு. ஈசிஆர் சரவணா எங்க அண்ணன். அவரு தளபதினா எங்க அண்ணன் சின்ன தளபதி. எங்க அண்ணன் ஜெயிப்பாரு கண்டிப்பா. டிஎம்கேல அரவிந்த் ரமேஷ்னு ஒருத்தர் நிக்காரு. அவர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என் மாலை கடையை வந்து அவரோட லைவ் போயிட்டு இருக்குன்னு கூட அந்த தற்கூரிக்கு தெரியல. தற்கூரிக்கு தெரியணும்ல, உங்களோட லைவ் போயிட்டு இருக்கு, ஒரு டிவிக்கு பெண்ணை சேர்ந்து மிரட்டுறமே அப்படிங்கறது அந்த தற்கூரிக்கு தெரியல. உன் கடையை எப்படி சொடக்கு போட்டு சொல்றாருங்க. உன் கடையை நாம ஒரு 10 நிமிஷத்துல எடுப்பேன். அதே மாதிரி அந்த கடையோட உரிமையாளரை வந்து கிடுக்குப்பிடி போடுறாங்க. அந்த இடத்த வந்து கிடுக்குப்பிடி போடுறாங்க. நீங்க வந்து அவங்க காலி பண்ணி விட சொல்லுங்கன்ட்டு. நீங்க காலி பண்ணுங்க. அது ஒண்ணும் அவங்க அப்பா வீட்டு இடம் இல்ல. அது என்சிசி ஹர்பனோட இடம் இல்ல, கார்பரேஷனோட இடம். அவரு இனிமேல் பதவியில இருந்தா தானே எடுப்பாரு. அவர் கண்டிப்பா இருக்க மாட்டாருங்க. நீங்க பாருங்க, அடுத்து அவரு பதவியில இதோட வர மாட்டாரு. இதோட எங்க தளபதி மட்டும்தான் வருவார். பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறாரு. நானும் பெரம்பூர். அதனால வெற்றி மாலையை சூடுவாங்க பெரம்பூர்ல. எப்பவுமே இப்ப 1,65,000 ஓட்டு எங்க தலைவர் இருக்குது. எப்பவுமே எங்க தலைவர் தான் வின் பண்ணுவார். பெரம்பூர் தொகுதியில எங்க தலைவர் சீமா கூட அசிங்க பார்க்க முடியாது. யார முக ஸ்டாலின் அவங்க தம்பி உதயநிதி எவ்வளவு அசிக்க முடியாது. எங்க பெரம்பூர் தலைவர் எங்க விஜய் தான் வின் பண்ணுவார். வெற்றி மாலை சூடுவார். பெரம்பூர்ல வந்து ஒரு இது நல்லா இருக்கு. கோட்டம் சொல்றாங்களா? அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. நேற்று வந்து காசு குத்து கூட்டத்தோட புள்ள வந்தாரு. நேற்று அப்பா வந்தாரு. யாரு வந்தாலும் தளபதி பெரம்பூர் அடிச்சுக்க முடியாது. எங்க தளபதி சொந்தம் வைக்கிறாரு. பாத்தீங்களா, 3ஆம் முறை ஒன்னு டிவிக்கு, ஒன்னு ஏடிஎம்கே, ஒன்னு திமுக. 3 பேர்ல விஜய் கிட்ட மோதி பார்க்க சொல்லு. அப்ப தெரியும் உங்களுக்கு. கூட்டம் சேர்த்தெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அதே ஒருத்தர் சொல்லிட்டாரு, கூட்டம் சேர்த்து அப்ப கெல்ச்சலே கிடையாது. தனியா தான் நிக்க கெளிப்பாரு எங்க விஜய். ஓகேவா? வெற்றி மாலை சூடுவோம். பெரம்பூர் வாழ்க. ரொம்ப பால் போல விளையாண்டாரு. 2026 தளபதி தான். தளபதி வெற்றி பெறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? 90% அவருக்கு தானே வாய்ப்பு. 100% அவருக்கு தானே வாய்ப்பு. மொத்தமே அவருக்கு தானா? ஓட்டா மாறும்னு கேக்குறாங்க. ஓட்டா மாறும் ப்ரோ. ஓட்டா இல்ல, சிஎம் ஆவே மாறுவாரு. 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வேலையை விட்டுட்டு எங்க அண்ணனுக்காக வந்திருக்கோம். வேலை எதுக்காக விட்டுனா, நல்லது செய்யறதுக்கு நல்ல மனுஷன் ஒருத்தர் வராரு. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக வராரு. அவருக்காக ஒரு நாள் லீவ் போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்பட போறதில்ல. அது இல்லாமல் இப்போ மக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான அரசியல் வேணும். அரசு அதிகாரிகளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. கொள்ளை கற்பழிப்பு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. திமுக தலைவர் சொல்ற மாதிரி கொள்ளை கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அறுப்பு அவங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. எங்க ஆட்சி வந்தா சிறப்பான ஆட்சி நடக்கும். கண்டிப்பா தலைவர் வெற்றி பெறுவாரு. சிறந்த ஆட்சி அமைப்பாரு. எங்களுக்கு தெளிவான அரசியல் புரிஞ்சிருச்சு. பெரியவங்க தான் ஆளுங்கட்சிக்கு மாத்தி அதிமுக திமுகன்னு ஓட்டு போட்டு எங்களோட எதிர்காலத்தை வீணடிக்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு புதிய மாற்றம் ஒன்று கண்டிப்பா வரணும். அதுக்கு தளபதி விஜய்க்கு வாக்களிங்க. காலை தொட்டு கும்புற தளபதி விஜய்க்கு வாக்களிங்க. நல்லதா நடக்கும். வெற்றி நிச்சயம். தளபதி சிஎம் ஆயிட்ட பிறகு முதல் கையெழுத்து வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாகிற எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் எங்களுக்கு முதல் கையெழுத்து அதுதான் வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். பொண்ணை தொட்டா அவன் செத்தாங்கிற மாதிரி தான் இருக்கணும் ப்ரோ. அது மாதிரி ஒரு சட்டம் வரணும். எங்க அண்ணா கண்டிப்பா பெண்களுக்கான முன்னுரிமை கண்டிப்பா கொடுப்பாரு. எங்க ஆட்சியில பெண்களுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணா சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி பெறும். 100% வாய்ப்பு இருக்கு. தளபதி ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு? 100% வாய்ப்பு இருக்கு. கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்றாங்க. அது எப்படி தேடி இவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க எல்லாருமே. திடீர் ஓட்டா மாறாது. எல்லாமே ஓட்டு தான். ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் தளபதிக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு. தளபதி நேர்ல பாத்தீங்களா? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் ட்ரீம் இன்னைக்கு நிறைவேறின மாதிரி இருக்கு. தளபதி சிஎம் ஆனா போடுற முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? அவர் முதல் போற கையெழுத்து பெண்கள் பாதுகாப்புக்கான கையெழுத்தா இருக்கும். கஞ்சா ஒழிப்பு, பெண்களுக்கு நிறைய சேஃப் இல்லாத திட்டங்களை அவர் கையெழுத்து போட்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றுவார். அதுதான் முதல் கையெழுத்தா இருக்கணும். அவங்க டிஎம்கே எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து 25 கட்சியோட கூட்டணி. அந்த இது கூட டிஎம்கே ஜெயிக்குமா? அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல ப்ரோ. அவள்தான்
காசு bro. அவ்வளவுதான். காசு எத்தனை கூட்டம் வந்தாலும் சும்மா தனியா நின்று தான் போட்டிடும். எங்க தளபதி ஒரு சிங்கம். அவர் தனியா நின்று வெற்றி பெறுவாரு. அவரை சுத்தி இத்தனை மக்கள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, கைவிட மாட்டாங்க. இது எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம் ப்ரோ. ரூபாய்க்கு இல்ல, தளபதிக்காக தானா சேர்ந்த கூட்டம். அவர் மேல இருக்க மரியாதை பாசத்தினால வந்த கூட்டம். கண்டிப்பா தளபதி ஜெயிக்க வைப்போம். ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லாருமே டிவிக்கே தான். இப்ப நீங்க போடுற ஓட்டு டிவிக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா போவோம். இல்ல மிஷின்ல இருந்தா மாத்தி போகலாம் விட்டாங்கன்னா அவங்க பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எத்தனை தடை வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி தளபதி வருவாரு. இந்த ஆட்சியில 2026ல தளபதி தான் அடுத்த முதலமைச்சரா உட்காருவாரு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தளபதி தான் ஜெயிப்பாரு. 23ஆம் தேதி கன்ஃபார்மா எல்லாரும் யூனிஃபார்மோட போய் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவோம். எந்த தீய சக்தியாலும் இந்த தடவை வர முடியாது. நம்ம தளபதி தான் வருவாரு. நம்ம தளபதிக்காக ஒரு விசில். நம்ம தளபதி தான். ஓட்டா மாறாது இன்னும் வரைக்கும் சொல்லிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து காசுக்காக வந்த கூட்டம் கிடையாதுன்னா, இது வந்து இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து நாங்க ஏமாந்து இருக்கோம். எங்களுக்காக ஒருத்தர் வரும்போது அவருக்காக நாங்க நிக்கலன்னா வேற யார் நிப்பா? நாங்க தான் நிப்போம். கண்டிப்பா நீங்க ஓட்டு போடுவோம். எங்க தளபதிக்கு தான் இந்த ஓட்டு. இந்த ஓட்டு இல்லைன்னா எதுக்கு இந்த கை? அது கூட எங்களுக்கு வேண்டாம். இந்த கை வெட்டி போனா கூட அதை எடுத்துட்டு போய் நான் ஓட்டு போடுவேன். அந்த மாதிரி வெறியன் அந்த மாதிரி. அது எங்க தளபதி கொடுக்கலையே. எங்க தளபதி கொடுக்கலையே. யாரு கொடுத்தா? பயந்து போறவங்க தான் கொடுக்குறாங்க. எங்க தளபதி 1 ரூபாய் கொடுத்துருப்பாரா? கொடுக்கல. ஏன்னா நாங்க அவர் அன்புக்காக போட போற ஓட்டு. டோக்கன் கொடுப்பாங்க, கூப்பன் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்குவோம். ஆனா ஓட்டு தளபதிக்கு தான் போடுவோம். இந்த கூட்டத்தை எப்படிக்கா பாக்குறீங்க? தளபதி வர கூட்டமா பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தளபதிக்காக உண்மையா நேர்மையா தளபதிக்காக நாங்க வரோம். அவருக்காக வந்து அவர் எங்களுக்காக வரும்போது நான் அவருக்காக ஓட்டு போகும். 2026ல தளபதி தீர்மானம் பண்ணி போற முதல் வேட்பு எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெண்களுக்காக தான் போடுவாரு நாங்க நினைக்கிறோம். பெண்களுக்காக தான் போடுவாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. தளபதி 2500 ரூபாய் சொன்னோன்னே 2000 ரூபாய் ஆக்குறாங்க. கூப்பன் ஏன் கொடுக்குறீங்க? இத்தனை வருஷமா எங்க போனீங்க? ஒரு ரேஷன் கார்டு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. ஒரு ரேஷன் கார்டு ஆகுது எங்களால வாங்க முடியல. அப்புறம் என்னங்க இதெல்லாம் ஆச்சு? ஒரு குழந்தை பிறந்ததுக்கு காசு ஒண்ணு கூட எங்களுக்கு வரல. அப்புறம் என்ன மகளிர் தொகை இது வரைக்கும் நான் வாங்கல. எந்த ஒரு ஓசி காசும் நாங்க வாங்கல. இதுக்கப்புறமா எங்களுக்கு வேண்டாம். தளபதி வரணும். இந்த ஆட்சிக்காக தான் எங்களுக்கு வேணும். காசு மேட்டர் இல்ல. தளபதி தான்